அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டிற்கான கடகராசிக்கான பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆங்கில புத்தாண்டு எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதோ அதே அளவுக்கு சித்திரை திருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் புத்தாண்டும் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாத பிறப்பு, சித்திரை திருநாள் இவை அனைத்துமே ஜோதிட ரீதியான கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு கிரகத்தின் பெயர்ச்சியும் அனைத்து ராசிகளிலுமே கணிசமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். புதிய ஆண்டு பிறக்கும் போது மற்றும் ஒவ்வொரு கிரகம் பெயர்ச்சி நடக்கும் பொழுதும் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்ட முடியுமா, குழந்தை பேரு கிடைக்குமா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் கேடும். ஏப்ரல் 14, 2024 தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் தான் குரோதி. இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில வாரங்களாக பெரும்பாலான கிரகங்கள் அடுத்தடுத்து ஒரு சில நாட்கள் இடைவெளியில் பெயர்ச்சி அடைந்திருக்கு. தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் சூரியன் உச்சமடையும் மேஷ ராசிக்கு செல்கிறார். புத்தாண்டின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் வலுவான நிலையில் அமைந்திருக்கு. தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு கணிசமான மாற்றத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது கடகராசியினருக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இவை 2-3 வாரம் முதல் மாதம் ஒரு முறை பெயர்ச்சியாகும். மேலும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு மற்றும் கேது பெயர்ச்சி ஆகியவை அடிப்படையில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரோதி புத்தாண்டு எப்படி அமையப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி புத்தாண்டு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஏற்படக்கூடிய கோள்களின் நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான், ராகு, கேது, குரு பெயர்ச்சிகள் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுதுங்க. அதே போல் சுப தினங்கள், புதிய வருடங்களில் கிரகங்களின் நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய ராசி பலன்கள் மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம். புத்தாண்டும் இதில் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 60 வருடங்கள் மாறி மாறி சுழற்சியில் வருவது வழக்கம். இதில் 38வது வருடமான குரோதி வருடம் தான் இப்போது பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டில் கேது, ராகு, சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து உங்களினுடைய பலன்கள் சற்று வேறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு கடகராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருடத்தில் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எதையுமே யோசித்து செய்ய பாருங்க. ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், படிக்கக்கூடிய இடங்கள், இந்த விஷயத்துலலாம் நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டியது அதி உத்தமமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஒவ்வொரு முடிவையும் மிக கவனமாக எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அலுவலகங்களில் சில சமயங்களில் உங்களுக்கு அதீத ப்ரெஷர் வரலாம். அதனால் நீங்கள் தவறு கூட செய்யலாம். இதனை தவிர்க்க மிகவும் நீங்கள் பொறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. நிதானமாக சிந்தித்து நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து எல்லாமே பணம் முக்கியமாக வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமாக இந்த புதிய நிதி ஆண்டில் வருமானம் புதிய உச்சத்தை தொடும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணத்தை நல்ல இடங்களில் முதலீடு செய்யுங்க. நீங்கள் வேலையில் படிக்கிறதுல அசத்த போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அரியணையில் ஏறக்கூடிய காலமும் உங்களுக்கு ஏற்படலாம். வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வேலை மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலையில் பணமும் கொட்டோன்னு கொட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான கெட்ட எண்ணங்கள் பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால கெட்ட எண்ணங்கள் வந்தால் உடனே மறந்து விடுங்க. மற்றவர்களை காலி செய்யக்கூடிய கெட்ட எண்ணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேண்டாம். யாரையும் பற்றி தவறாக யாரிடமோ பேச வேண்டாம். கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்க கடகராசி அன்பர்களே. யோசித்து பேசுங்க. அப்படி இல்லைனா விளைவு உங்களுக்கு விபரீதமாக மாறிடும். மிகப்பெரிய பேராபத்து உங்களுக்கு ஏற்படலாம். உங்களால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு
வினையையும் பிரச்சனையையும் கொண்டு வந்துடும். அதனால் மற்றவர்களை காலி செய்யக்கூடிய கெட்ட எண்ணங்களை அடியோடு மறந்து விடுவது கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிகழ்கால வாழ்க்கையையும் உங்களுக்கு பாதிக்கக்கூடும், அதே மாதிரி எதிர்கால வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அடியோடு அடித்து விடுவது உங்களுக்கு பல நன்மைகளை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கடகராசி அன்பர்களே, தயவு செய்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கெட்ட எண்ணங்களை, அடுத்தவர்களை காலி செய்வதையோ அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இதனால் உங்களுக்கு மட்டுமே பேராபத்து விளையக்கூடும். அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இத்தனை காலம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை இருந்திருக்கலாம். இனிமேல் அப்படி பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. ஆரோக்கியத்தில் இனி நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் திருமண உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அவசரப்பட்டு பெண் ஆண் பார்க்க வேண்டாம். மன வாழ்க்கையை யோசித்து முடிவெடுப்பது அவசியமாகிறது. அவசரமான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடலாம். அதனால் வரன் பார்க்கும் பொழுது நிதானித்து வரன்களை தேடுவதும் நிதானித்து வரன்களை அமைப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் முக்கியமாக ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் திருமண உறவுகளில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. அதே சமயம் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த வருடத்தில் செய்து விடாதீர்கள். அதீத பணம் வருகிறது அப்படின்னு நம்பி கடன் வாங்க வேண்டாம். கடன் பிரச்சனைகளில் மாட்டி சிக்கிக்கொள்ளவும் வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதே சமயம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2024 வருடத்தின் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வரும்பொழுது நினைத்தது நடக்கக்கூடிய காலம் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானால் சில காலம் தடைகள் நீடிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கடந்த காலத்தில் இருந்து வந்த மந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிச்சிடும். தந்தை வழி உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முயற்சிகள் தாமதமானாலும் சரிங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நல்ல முடிவுகளையும், அதாவது தாமதப்பட்டாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த வருடம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும். செலவுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செய்வதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகாமல் தவிர்க்கலாம். திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். பிறரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவதன் மூலமா தேவையற்ற பிரச்சனைகள் வராம பார்த்து கொள்ளலாம். உடல் நலன்ல கவனமா இருக்க பாருங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று குறைவாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் மறைமுக எதிரிகளால பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலைக்குரிய வாய்ப்புகள் சேரலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப்பெறும். தொழிலை முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். மேலும் தொழில் முன்னேற்றத்திற்குரிய உதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த வருடம் அப்படின்னு வரும்பொழுது ஏற்ற இறக்கம் நிறைந்த காலகட்டமாக இருக்கப்பெறும். பொருளாதாரத்திலையும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்படாது. இருப்பினும் நீங்கள் செலவுகளை சமாளித்து விடுவீங்க. ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையை கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குறுக்கு வழியில் எதையுமே செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் வேலையை செய்வதன் மூலமாக பாராட்டுகள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க சற்று சிரமமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தொழிலை விரிவுபடுத்தும் வகையில்
மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் அப்படின்னாலும் கூட சில பிரச்சனைகள் உங்கள் மூலமாகவும் பூதாகரமாக வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய கோபத்தையும் பிடிவாத குணத்தையும் குறிப்பாக யாரை பற்றி புறம் பேசுறதையும் முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரவேண்டிய பிரச்சனையை முற்றிலுமாக தவிர்த்துவிடும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக தக்க ஆலோசனை பற்றி எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அம்பாளை வழிபட்டு வாங்க, அனைத்துமே சுபிக்ஷமாக முடியும். சிவபெருமானை வழிபடுவதன் மூலமா உங்களுக்கு அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் விலகி உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான்.